ஏட்டில் இல்லை அகழ்வாராய்ச்சி பண்ணால் கூட சாதியினுடைய பெயர் கிடைக்கவே கிடைக்காது இந்த பூமியில் அப்படின்னு மாறுதட்டி பேசிட்டு கிடந்தாங்க. அப்புறம் பார்த்தா என்னென்னா பாலத்தை ஓப்பன் பண்ணால் அண்ணாந்து பார்த்தா பாலத்தோட பேர் சரி ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இதை பற்றி அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு தேவையில்லாமல் இந்த பாலங்கீழலாம் அப்படின்னா படத்து கதைக்கும் அதுக்கும் சின்னதாக ஒரு ஃப்ரிட்ஜை போடுவோமே அப்படிங்கிறதுக்காக தான். சரி, படத்தினோட கதை என்னன்னு பார்த்தா ஹீரோ நல்ல கபடி பிளேயரு, சின்ன வயசில் இருந்தேன். ஏன் அவங்க அப்பாவும் மிகப்பெரிய கபடி ஆர்வலர். ஒரு சின்ன கை கலப்பில் வந்து வேணாம்ப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா, நமக்கு நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம் அப்படின்னு இருக்கிறப்ப, ஆனால் பையன் அப்படி கிடையாது. ஆடுனா கபடி தான், காதலிச்சா வயசுக்கு மேர்னு இருக்கக்கூடிய பொண்ணை தான் காதலிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரு. இவருடைய கபடி ஆர்வத்தை பார்த்துட்டு ஸ்கூல் வாத்தியார் டெய்லியும் உனக்கு புரோட்டா வாங்கி தரேன் தம்பி அப்படின்ட்டு அவரை ஒரு டீமில் சேர்த்து விட்டு நல்லா விளையாடுறானே அப்படின்னு வளர வைப்பார். இதே வேளையில் இவருடைய அக்காவை ஒத்த வயது இருக்கக்கூடிய பெண்ணை டிராயர் போட்ட வயதுலேருந்து காதலிச்சிட்ருக்காப்புல. அந்த பொண்ணும் இந்த பையனும் குறிப்பிட்ட வயதில் குளத்துக்குள்ளே விட்டுக்கா நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சின்ன பசங்களாம் போய் அவங்க அண்ணங்கிட்ட, அதாவது பொண்ணுடைய அண்ணங்கிட்ட சொல்ல அவன் கிளம்பிட்டு வந்துட்டான். என்னடா நினச்சிட்ருக்கிறீங்க, வந்து அண்ணன் தங்கச்சி மாதிரி பேசுவான் பழவான்னு பார்த்தா நீங்கள் வந்து காதலிச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு பையனுடைய அப்பா கிட்ட போய் சண்டை வலிக்க, அவரோ அப்படிலாம் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பி தான் அப்படிங்க, இல்லை நாங்கள் தீவிரமாக காதலிக்கிறோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு கபடி லிஸ்ட்டில் இவருடைய பேர் வருது. சிறப்பாக விளையாடுறாப்புல, கப்பு கப்பெல்லாம் அடிக்கிறாப்புல, ஊரே இவருடைய பேரை மெச்சிக்குது. அதேமாரி இந்தியா லெவலில் விளையாட போகணும். இந்த பக்கம் வயசுக்கு மீறின பொண்ணை காதலிச்சார் இல்லையா, அந்த பொண்ணுக்கு ஒரு பக்கம் கல்யாணம் நிச்சயமாவது தாலி கூட எடுத்து கையில் கொடுக்க வந்துட்டாங்க. அந்த நிலைமைக்கு வந்துடுது. இந்த பக்கம் இந்தியா டீமில் இவருடைய பெயர் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறப்ப இவர் பேர் வரல. ஒரு பக்கம் பேர் வரல, இன்னொரு பக்கம் காதலிச்ச பொண்ணும் போச்சு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் மூஞ்ச தொங்க போட்டு ஊருக்கே வந்துடுறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் கிளைமேக்ஸு. பேர் அதில் வந்துதா, அந்த வயது மூத்த பெண்ணை திருமணம் செஞ்சா அப்படியா அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய கதை.